வணக்கம். என் பெயர் டாக்டர் விஎஸ்ஆர் ஆனந்த் சத்ரியா. நான் 15 வருட காலமாக அரசியலில் பொது சேவைகளில் இருக்கிறேன். 2 தேசிய கட்சி, ஒரு மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, ஆக மொத்தம் 3 கட்சிகளில் பயணித்திருக்கிறேன். எதற்காக இந்த புதிய கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால், திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜக இருக்கும் என்று நம்பி ஏமாந்த போனவர்களில் நானும் ஒருவன். ஏனென்றால் திராவிட கட்சிகள்ல இருந்து வந்தவங்க தான் இப்ப எல்லாம் இதுல இருக்காங்க, பாரதிய ஜனதா கட்சியில இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட எப்படி ஒரு நேர்மையை எதிர்பார்க்க முடியும்ன்றதுதான் என்னுடைய வாதம். அது இல்லாம எல்லாருமே இந்த திராவிட கட்சிகள் பண்ற தவிர தான் பிஜேபியும் பண்ணுது. பட்டியலின மக்களுக்கு அவங்க ஓட்டை இது பண்ணணுன்றதுக்காக இவங்களும் அதே மாதிரியே பண்றாங்க. அவங்க என்ன ஸ்டைல கடைபிடிச்சாங்களோ அதே தான் இவங்களும் கடைபிடிக்கிறாங்க. ஸோ அப்போ பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய ஓட்டு அவங்களுக்கு வேணான்ற மாதிரி தான் அவங்க இது பண்றாங்க. அண்ணாமலை எல்லாம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் தான் இருந்தாலும் இவங்க என்ன ஒரு தவறு செய்யறாங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தேவேந்திர குலம் அவங்களுக்கு இந்த வெள்ளாளருடைய பட்டத்தை கொடுக்குறாங்க. இதனால என்ன ஆகுனா அவங்களுக்கு நிறைய டிராபேக் ஆகும், ஓட் பேங்க் நிறைய இதாகும். இது மாதிரி நிறைய விஷயங்கள். ஜாதி கணக்கெடுப்பு அவங்க இது வரைக்கும் அவங்களோட தேர்தல் அறிக்கையில சொல்லல. ஜாதி வாரி கணக்கெடுப்பு, மது ஒழிப்பு, பூரண மது ஒழிப்பை பத்தி எதுவுமே அவங்க சொல்லல. நிறைய முரண்பாடுகள் இருக்கு. இதனால்தான் நாங்க புதுசா கட்சி ஆரம்பிங்க. இப்ப கூட இவரு சவுக்கு சங்கர் கூட சொல்லியிருக்காரு, நாங்களும் நிறைய இது பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. நான் அது இல்லாம எதுக்கு பர்சனலா எதுக்கு நான் ஆரம்பிக்கிறேன்னா, சுயேட்சையா நின்று இந்த தேர்தலில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையா நின்று சுயேட்சையா நிற்கிறவங்களுக்கு மேல ஒரு மரியாதை இல்லை. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய மரியாதை சுயேட்சை வேட்பாளர்களுக்கு இல்லை. நிறைய சலுகைகள் எதுவுமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்காக தான் இப்போ நான் ஒரு கட்சி ஃபார்ம் பண்ண போகிறேன். கட்சி ஃபார்ம் பண்ணோம்னா நமக்கு ஏ ஃபார்ம், பி ஃபார்ம் கிடைக்கும். ஃப்யூச்சரில் நம்ம கூட்டணி வைக்கிறோமோ இல்லை தனித்து நிற்கிறோமோ, நம்ம அப்போ நமக்கு ஒரு கிரேடு ஏறும். பதிவு செய்யப்பட்ட கட்சினா ஒரு மரியாதை இருக்கும், இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு மரியாதை இருக்கும். அதுதான். அது இல்லாமல் இப்போ நிறைய கிராமங்கள்ல தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. இது அவங்க தவறுன்னு சொல்ல முடியாது, ஆட்சியாளர்களுடைய தவறு. இப்போ பரந்தூர் கிராமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர்தலை புறக்கணிக்க வச்சிருக்காங்க. அது மாதிரி இப்ப தேவைகள் அதிகமா இருக்கு, கட்சியுடைய தேவைகள் அதிகமா இருக்குது, ஆளுமை மிக்க மனிதர்களுடைய தேவைகள் அதிகமா இருக்குது. இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை குட்டிச்சுவரா ஆக்கியிருக்காங்க. இப்ப மாற்றா பார்த்தோம்னா பாரதிய ஜனதா, நாம் தமிழர் கட்சிகள்லாம் ஆட்சியை பிடிக்கிறதுல தான் குறிக்கோளா இருக்காங்களே தவிர்த்து மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள்ல அவங்க கோட்டை விடுறாங்க. இதுதான் என்னுடைய வாதம். சார், இப்போ பாரதிய ஜனதா கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் ஆட்சியை பிடிக்கிறா குறிக்கோளா இருக்கிறீங்க. கட்சி ஆரம்பிக்கிறது ஆட்சி பிடிக்கிறதுக்காக, ஆட்சியை பிடிக்கிறதுக்கு தான். மக்களுக்கு நல்லது செய்யணும்ல. அதாவது 2 பேருமே ஐடியாலஜி அரசியல் பண்றாங்க. ஐடியாலஜி அரசியல் ரொம்ப நாளைக்கு இதாகாது. இல்ல, ஐடியாலஜி அரசியல்னா அது என்ன சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. ஐடியாலஜி அரசியல்னா இப்ப பெரும்பான்மையான பேர் சொல்றது மதவாத அரசியல்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. இப்ப பாமகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், நாம் தமிழர் கூட இனவாத அரசியல் பண்றாங்க. அவங்க மதவாத, வகுப்புவாத, இனவாத அரசியல் இதெல்லாம் ரொம்ப நாள் நிலைக்காது. மக்களுக்கான அரசியல், மக்களை போய் சென்றடையணும். இப்ப பாஜக பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் பூத்துல கூட உட்கார வைக்கிறதுக்கு ஆள் இல்லை.
மோடி அலைன்ற மாதிரி அண்ணாமலை அலை வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பூத்துல ஆள் உக்கார அளவுக்கு ஆள் இல்லாத பட்சத்துல தான் இருக்காங்க. அப்ப வந்து இல்ல அதான் உள் வாங்கிக்கோங்க, என்ன சொல்றேன்றது உள் வாங்கிக்கோங்க. அதாவது ஒரு மாயையான ஒரு அலையை வந்து உண்டாக்கியிருக்காங்க. அடிமட்ட அளவுல வந்து அரசியல் வந்து இன்னும் போய் மக்கள்கிட்ட போய் சென்றடையலை. அது இல்லாம பணம்லாம் நிறைய கட்சிகள்ல இந்த வாட்டி பணம் வந்து இது கீழே வரைக்கும் போகல. உழைக்கிறவங்களுக்கு இது பண்ணல. அது இல்லாம இது பண்ணாம எப்படி இப்ப பூத்துல உட்கார்ந்தாதான் யார் ஓட்டு போடுறாங்க என்ன ஏதுன்ற சொல்றா தெரியும். இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு, அண்ணாமலை, வினோஜ் பி செல்வம், அப்புறம் இன்னொருத்தர் யாரோ சொல்லியிருக்காங்க இத்தனையோ லட்சங்கள் ஓட்டுகள் வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படின்றாங்க. எப்படி மிஸ் ஆகும்? அப்ப நீங்க வந்து வேலை செய்யல, நீங்க வந்து முன்கூட்டியே வேலை செய்யல. இப்போ பூத் லெவல்ல ஒவ்வொரு ஸ்ட்ரீட் வாரியா வந்து அவனுக்கு தான் தெரியும், இவன் வந்து திமுக ஓட்டு போடுவான், இவன் அதிமுக ஓட்டு போடுவான், இவன் பாஜக ஓட்டு போடுவான், நாம் தமிழர் ஓட்டு போடுவான். அதையே உங்களால வந்து கணிக்க முடியாத பட்சத்துல நீங்க அரசியல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதான் என்னுடைய. அதாவது யங்ஸ்டர்ஸ் மத்தியில வந்து ஒரு இருக்கு, ஆனா கட்டமைப்பு ரீதியா வேலை செய்யக்கூடிய அந்த கட்டமைப்பு ரீதியா வந்து வளரலன்றத என்னுடைய வாதம். நீங்க எஸ்டிஎஸ் படத்துல சொல்ற மாதிரி இருக்கு ஆனா இல்ல. ஆமா 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 ஆமா. உங்களுடைய கட்சியோட கொள்கை என்ன சார்? தேசமே பிரதானம். எங்களுக்கு அவங்க சொல்றாங்க, ஆனா வந்து கொள்கைகள்லாம் மாறிட்டாங்க. ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் வந்து ஹிந்துத்துவா இதுன்னு சொல்றாங்க, ஆனா அது ஹிந்துத்துவா இதுவே கிடையாது. அதில் உள்ள ராஷ்டிரிய முஸ்லீம் மன்ச் இருக்கு. நார்த் ஈஸ்ட் போயிட்டீங்கன்னா கிறிஸ்தவங்களுக்குன்னு இது இருக்கு. அது ஆக்சுவலா இந்த தேசிய பண்புகளை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆனா அவங்க வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்ப மாறிட்டாங்கன்றதான் என்னுடைய வாதம். ஆமா, உள்ள வந்து இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸ்லீப்பர் செல்ஸ் இவர் டிடிவி தினகரன் சொல்ற மாதிரி உள்ள ஸ்லீப்பர் செல்ஸ் வந்துட்டாங்க. ஆமா, இப்ப ஆர்எஸ்எஸ் வந்து எப்படி வந்தாங்க, ஹைதர் அலியை வந்து சிறை பிடிச்சுதான் அவுரங்கசீப் வந்தார். அது மாதிரி தாய் அமைப்பான இந்து மகா சபாவை வந்து நிர்மூலமாக்கிட்டாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 50% சொத்துக்கள் வந்து இவங்க இது பண்ணிட்டாங்க. அது இல்லாம அந்த கட்சியை வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சி, ஆக்சுவலா அகில பாரத இந்து மகாசபா பதிவு செய்யப்பட்ட கட்சி. அது கட்சிக்கு பதிவு செய்யப்படாத இயக்கம். அது இது பதிவு செய்ய 1882 பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அதை வந்து நான் தான் சொந்தம் நிறைய பேர் சொல்ல வச்சு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ வந்து அவங்களுடைய தாய் அமைப்புக்கே துரோகம் பண்ணி தான் வந்து இது பண்றாங்க. முகல்ஸோடைய இதை தான் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்போ நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க பாரதிய ஜனதா கட்சி வகுப்புவாத மதவாத கட்சி அப்படின்னு சொல்லி, அப்போ மதவாத கட்சிங்கிறத நீங்க வந்து ஏத்துக்கிறீங்களா? இல்ல, இப்ப வந்து வந்துட்டாங்க, அதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. நல்ல டெவலப்மெண்ட், மோடிஜி வந்து நல்ல டெவலப்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. மேல் மட்டத்துல இருக்கவங்கலாம் வந்து இது பண்றாங்க, அந்த கீழே இருக்கவங்க வந்து சரியா செயல்படல. அப்படியே நீங்க பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்துருக்கலாங்க. நான் இருந்தேன் கிட்டத்தட்ட 15 வருஷமா அரசியல்ல இருக்கேன் நான். அவங்களுடைய கொள்கைகள்லாம் எனக்கு நான் படிக்கிற காலத்திலே, ஸ்கூல்ல படிக்கிற காலத்திலே வாஜ்பாய் ஆட்சி இருந்தது. அப்பயே எனக்கு ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு பாரதிய ஜனதால எப்படி பிடிக்கும்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் லேட்டாக தான் வந்தேன், ஒரு 20 வயசு 22 அதுக்கு மேலதான் அரசியலுக்கு வந்தேன். நானுமே கொஞ்சம் அந்த மதவாத அரசியல்லாம் பண்ணியிருக்கேன், அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் ஐடியாலஜி இந்த இதெல்லாம் வந்து செட் ஆகாது. மக்களுடைய இது என்ன, அதுதான் வளர்ச்சி என்ன, அதை தான் பார்க்கணும். இப்போ மோடிஜி கவர்மெண்ட்ல வந்து ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சிகள்லாம் இருக்குது, இருந்தாலும் அவங்க மேல ஒரு அலிகேஷன்ஸ் இருக்குது. அதான் என்னுடைய. அதான் ஒரு சில இப்போ ஜாதிவாதி
ஜாதி வாரி கணக்கு எடுக்கலாம் பண்ணலாம். இன்னும் பழைய அந்த காங்கிரஸ் உடைய இதைதான் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கணக்கெடுப்பு எடுக்கலாங்கிறீங்களா வேண்டாம்? எடுக்கணும்ன்ற என்ன காரணத்துக்காக எடுக்கணும் சார்? ஈக்குவாலிட்டி, எல்லா சமுதாயத்துக்கும் வந்து ஒரு ஈக்குவலா இது பண்ணணும். இப்ப வந்து காங்கிரஸ் அவங்களோட இதுல கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அவங்க ஏன் இது வரைக்கும் பண்ணல? இது காங்கிரஸ் 10 வருஷம் ஆட்சியில இருந்தே இல்ல, இப்பதான் ஆட்சிக்கு வராங்க. முன்னாடி இருந்தாங்களா? 60 வருஷம் 75 வருஷமா அவங்க தானே ஆட்சியில இருந்தாங்க. அதான் சாதி வாரி கணக்கெடுப்புங்கிறது என்னமோ பரவி போச்சு. அதாவது எப்படின்னா, சுதந்திரம் பெறதுக்கு எல்லாமே அடிமட்டத்துல இருந்த மக்கள்லாம், பட்டியலின மக்கள்லாம் வந்து மேல வரணும்னு சொல்லிட்டு தான் அம்பேத்கர் வந்து அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாரு. அப்படி இருக்கும்போது இப்ப அதுவுமே ஒரு பர்டிகுலர் 50 வருஷம் அப்படின்னு தான் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு தான் போயிருந்தார். ஆனா இப்ப 75 வருஷம் ஆச்சு, சுதந்திரம் பெற்று 75 வருஷம் ஆச்சு, இன்னும் அதை தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிராமண வகுப்பா இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட சமுதாயமா இருக்கட்டும், நான் என்ன சொல்றேன், எல்லாத்துக்குமே சமமா கொடுங்கன்னு தான் சொல்றேன் நான். அவங்க சாதி ரீதியா பார்க்காம அவங்க எப்படி இருக்காங்க, பண ரீதியா பிற்படுத்தப்பட்டவங்க, பின்னடைவா இருக்கவங்கள வந்து இது பண்ணுங்க. அதுதான் என்னுடைய கட்சியோட இதே வந்து எல்லாமே எல்லாருக்குமே எல்லாருக்குமே. தமிழகத்துல மொத்தமே 20% இருக்கிற பிராமணர்களுக்கு 20 சலுகைகள் அவங்களே ஏற்கனவே நல்ல விஷயம் இருக்கு. அப்படி கிடையாது. இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கவங்க இருக்காங்க. இந்த இதே நீங்க கேள்வியே தவறு, புரியுதுங்களா? நான் பிராமணர்கள்னு சொல்லல, எல்லா சமுதாயத்திலையும் ஃபினான்ஷியலா ரொம்ப கீழே இருக்காங்க. என்ன அப்படி இருக்கும்போது வந்து எல்லாருமே மேல வரணும்ன்ற, சமமா இருக்கணும்னு தான் சொல்ல வரேன் நான். கம்யூனிட்டி வைஸும் சமமா இல்லை. அதே மாதிரி இப்போ எஜுகேஷன், மெயினா சொல்லணும் எஜுகேஷன். நான் என்ன சொல்ல வரேன்னா, சிபிஎஸ்சியில் இருக்கவனும் சிபிஎஸ்சி ஐசிஏ அந்த சென்ட்ரல் இருக்குங்களா, சென்ட்ரல் போர்டு, ஸ்டேட் போர்டு, தமிழ் இங்கிலீஷ் அப்படி இருக்காம எல்லாருக்குமே ஒரே மாதிரி, இந்த கடைநிலையில் இருக்கவனுக்கும் ஒரே மாதிரி இருக்கணும், பிரதம மந்திரி பசங்களுக்கும் ஒரே மாதிரி கல்வி தான் வரணும்ன்றதான் என்னுடைய இது. சரி சார், இப்போ தமிழகத்துல விஜய் ஆல்ரெடி அரசியல் கட்சி தொடங்கிட்டாங்க. அடுத்து விஷால் புதிய கட்சி தொடங்குறதுக்கான ஏற்பாடுகள் இருக்காரு. அவர் புதிய அரசியல் கட்சி தொடங்க இது வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. நடிகர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவருக்கு முன்னாள் மாதிரி அரசியல் அனுபவம் உள்ளவங்க, பல்வேறு கட்சிகள்ல வந்து பணி செய்த நபர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். அவங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறது, நடிகர்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா வந்து இவங்களுக்குள்ளே இந்த எப்படி சொல்றது, பாஜக வரக்கூடாதுன்ற திராவிட கட்சிகள் நினைக்கிறாங்க, திராவிட கட்சிகள் வரக்கூடாது இவங்க நினைக்கிறாங்க. அப்ப வந்து இவங்களை வந்து பகரக்காயா யூஸ் பண்றாங்க, நடிகர்களை வந்து பகரக்காயா யூஸ் பண்றாங்க. இப்ப நடிகர் விஜயே வந்து அவருக்கு விருப்பம் இல்லாத அரசியலுக்கு வந்திருக்காரு. பல கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. அவருக்கு இது வந்தா இப்ப ஆளானப்பட்ட விஜயகாந்தே வந்து இதாயிட்டாரு, தோத்து போயிட்டாரு. அவர்கிட்ட நேர்மை இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா டாக்ஸிஸா இந்த அரசியல்ல வந்து ரஜினிக்கோ விஜயகாந்துக்கோ யாருக்குமே வந்து இது வந்து செட் ஆகாது. ராமனா இருக்கிறோட கிருஷ்ணனா இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய இது. அப்ப வந்து இவங்களை வந்து இது பண்ணா இவங்கள மாதிரியே ஆட்கள் தான் வரணும். அப்ப விஜயுடைய அரசியல் ஈடுபடாது அவரே சொல்லிட்டாரு, நான் அரசியல் விட்டு விளைவிக்கிறேன்ற மாதிரி, அந்த கட்சியே வேணுன்ற மாதிரி தான் இப்ப சொல்லியிருக்காரு. ஆமா, அது வந்து அதிகாரப்பூர்வமா இன்னும் சொல்லல, பட் அந்த மனநிலையில இருக்காருன்ற நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல சொல்றாங்க. விஜய் அரசியல் இறங்க மாட்டாரு, அவரெல்லாம் முடியாது, அவருக்கு அந்த ஆளுமை திறன் இல்லை, விஜய்க்கு ஆளுமை திறன் இல்லை. அப்படி வந்தாருன்னா கமலஹாசன் மாதிரி ஆள் அட்ரஸ் காணாம போற மாதிரி ஆயிரும். ஆமா, அரசியல் அனாதையா ஆயிடுவாரு. இவருக்குமே இப்ப ஓட் பேங்க் கிடையாது, ரஜினிக்குமே இப்ப வந்து முன்ன மாதிரி ஓட் பேங்க் கிடையாது, அவரும் வந்து வரமாட்டாரு. எங்களுக்கு ஓட் பேங்க் இருக்கனால நாங்க இப்பதான் நாங்க தவழ்றோம்.
பண்ணிட்டு வரோம். நாங்கள் இப்போ எலெக்ஷனில் நின்றுருக்கேன், எவ்வளோ ஓட்டு வரும்ன்றது இது பண்ண முடியும். அவங்க எங்களை ஒப்பிடவே கூடாது. அவங்க வேற, நாங்கள் வேற. நாங்கள் வந்து நான்லாம் வந்து கீழே பூத்துலேருந்து வந்தவன், நான் அடிமட்டத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் இன்னைக்கு வந்து அகில இந்த அளவில் வந்து ஓரளவுக்கு என்ன பரிச்சயமான இதுதான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் நமக்கு இன்னும் ஒரு இது வேணும், மீடியாவுடைய இது வேணும், அவ்வளோதான்.